என்ன சத்யா, அது சின்ன குழந்தையாட்டம். நீங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் தானே அவங்க எடுத்துட்டு போனாங்க, உங்க கையை எடுத்துட்டு போலியே. உங்க திறமையையும் அம்மாவை காப்பாத்தணுங்கிற எண்ணத்தையும் யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆமா சத்யா, ஆண்டவன் ஒரு கதவை மூடினான்னா இன்னொரு கதவை நிச்சயமா திறப்பான்னு சொல்லுவாங்க. தானா திறக்காட்டியும் பரவாயில்ல, தட்டியாவது திறக்க வைக்கிறோம். டேய், நாங்களா இருக்கேன் கூட. தேங்க்யூ. எஸ் சார், இந்த ஹோட்டல் ஓனர் நான் தான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஆமா, நீங்க? நாங்கெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்படிங்களா? வாங்க உட்காருங்க. பிராங்கா சொன்னா இது ஒரு ஹோட்டலே கிடையாது சார். டேய், சூப்பர் ரெஸ்டாரண்ட் சார். ப்ளீஸ் சிட் டவுன். சார், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. என்ன பிரமாதமா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். உட்காருங்க. ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு சார். என்ன? இங்க அங்க அங்க இங்க ஒரு 4 பெயிண்டிங்க தொங்க விட்டுருந்தீங்கன்னா ஹோட்டல் எகிரி இருக்கும் சார். யா 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 யா. கைவசம் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் இருக்கு. பாருங்க சார். சார் இதே இத பாருங்க, காப்பி இல்லைன்னா அடிக்காம அதை எடுங்க. எல்லாமே இல்லைன்னா நானே அதை சொந்தமா வரைஞ்சது சார். தம்பி, நதி, நீர், கடல், சூரியன், சந்திரன் இதெல்லாம் எவனும் ரசிக்க மாட்டான். நீங்க பார்பர் ஷாப் போவீங்களா? முடிவெட்ட போயிருக்கேன் சார். முடிவிட தான் போவாங்க. டீ குடிக்க போவாங்க. பார்பர் ஷாப்ல எல்லாம் பொம்பளை படம் மாட்டி வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சார்? கஸ்டமர் ஆடாம அசையாம வாய ஆன்னு திறந்துட்டு இருக்கும்போது சுலபமா வெட்டிடுவான். அந்த மாதிரி பொம்பளை படம் இருந்தா கொண்டு வாங்க. அதை வாங்கி மாட்டி வச்சுன்னு வைங்க, சாப்பிட வரோம் சாம்பார்ல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்க்காம சாப்பிட்டு போயிடும். போங்க சார், எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன் தெரியுமா? சார் ப்ளீஸ் சார். சரி, எனக்கு அதான் வேணும். கிளம்பு. வாங்கப்பா. ஹாய் சத்யா. என்ன சத்யா, இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? நான் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் கூட விற்கலனுமே. அதுக்காக வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? விக்கிறத வரையாதது உங்க தப்பு தானே. நம்ம நாட்டுல மாட்டு தீவன விளம்பரத்துல கூட பொண்ணு படத்தை போட்டா தானே திரும்பி பாக்குறாங்க. நீங்க ஏன் ஒரு அழகான பொண்ணை மாடலா வச்சு வரைய ட்ரை பண்ண கூடாது? மாடலுக்கு நான் மாடலை தேடி நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நானே மாடலா இருக்கேன். Boarding. Now boarding. Boarding. Now boarding. Boarding. Now boarding. Boarding. Going. Keep going. You gotta live it that way. You take off on one way. You have to gotta
கண்களே ஸ்ட்ராபெரி தான் நீ மன்மதே டிக்ஷனரி தான் உன்னோட லிப்ஸுக்கும் என்னோட லிப்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட கண்ணுக்கு உன்னோட ஸ்ட்ரக்சர் தான் ஹாட் சிப்ஸ் அண்ணா ம் ராத்திரி பூரா நீ தூங்கவே இல்லையா அண்ணா? இல்லைம்மா, எப்போ நம்ம அம்மா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியுதோ அப்பதான் எனக்கு தூக்கம். இதெல்லாம் வித்து அம்மா ஆபரேஷன் பணம் கிடைக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அண்ணா? நீ பார்த்துருப்ப, ரோட்ல சாமி படம் வரைஞ்சிருப்பாங்க, அதில் 5-10 விழுந்திருக்கும். அதே மாதிரி நான் வரைஞ்ச படத்துக்கும் 5-10 கிடைக்காதா என்ன? நிச்சயம் கிடைக்கும், கவலைப்படாத. சத்யா, நிச்சயமா இங்கதான் ஓட்டணுமா? அது இல்லடா, பஸ்ல ஓட்டினாதான் 4 பேர் பார்ப்பாங்க, நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதனாலதான் இங்க ஓட்டணும்னு சொல்றேன். இல்ல, இங்க ஓட்டத்தை பத்தி இல்ல, இங்க நிறைய வில்லங்க பிடிச்சவருக்கா, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்னு பாக்குறேன். சரி, ஃபீல் பண்ணாத, அந்த கடைசி பஸ் காலியா இருக்கு, அதுல இருந்து அனுப்ப வா. அப்படியே வா. ஹாய் சிஸ்டர்ஸ், how are you? டேய், he is a good painter. இதுக்கு தான் நீ வரவேணான்னு சொன்ன. பப்ளிசிட்டி பிடிக்காது. டேய், அங்க ஓட்டினா நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கேன்டா. வாடா. யாரோ தொலைஞ்சு போயிட்டாங்களா? மூரா வாய. மாம், இங்க ஓட்டு மாம். இவன் ஆர்டிஸ்ட் நல்லா வரைவான். டிக்கெட்ஸ். ஏய், ஐயோ, இது என்ன பஸ் இல்ல கார்ப்பரேஷன் கக்கூசா? கட்டதெல்லாம் கொண்டு வந்து ஓட்டுற? சார், நான் ஒரு ஆர்டிஸ்ட். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த படத்தை இங்க ஓட்டினா இதுல இருக்க பேஜர் நம்பரை பார்த்து நிறைய பேர் என்கிட்ட இதை வாங்க வருவாங்க. அதுல வர காசு வச்சு எங்க அம்மாவை எப்படியா காப்பாத்திடுவேன். அதனால தான் சார் இங்க ஓட்டுறேன். யோ, உங்க அம்மா உடம்பு சரியில்லை, தர்மாஸ்பத்திரிக்கு கூட்டு போ. இங்க வந்து ஓட்டின்னு இருக்கா?
ஐயோ டைம் ஆச்சே. வெளியில வாடா. அம்மா என்னடி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா, வெளில வர சொல்லுமா. வாடா வெளியில. சத்யா, அவதான் ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு சொல்றாள்ல, வெளியே வாயேண்டா. அனிதா, அது யாருன்னு பாருமா. ஐயோ யார் அது இந்த நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறது? என்ன சத்யாங்கிறது நான் தான். நீங்களா? ஏன் என்ன பார்த்து சத்யாவை தெரியலையா? இல்ல, சத்யாங்கிறது ஆம்பளை பேரோன்னு நினைச்சேன். ஏன் சத்யான்னு பொம்பளை பேர் இருக்க கூடாதா? சத்யவாணிங்கிறது சத்யான்னு சுருக்க கூடாதா? ஐயோ, சுருக்கினாலும் சரி நீட்டினாலும் சரி, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க. ஹலோ, சத்யாங்கிறது நான் இல்ல, எங்க அண்ணா. அப்பா இப்போ அது வெளியில வந்தியே நீ. இந்தா உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு. யார்கிட்ட இந்த பார்சல்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ஃப்ரம் அட்ரஸ் இல்ல ஏதாவது பாமா இருக்கும். லூஸ். மா, டிஃபன் ரெடி பண்ணுங்க. பக்கம் பார்க்க. அம்மா, 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 என்னடா? நான் வரைஞ்ச ஜூனியர் விடன்ல வந்திருக்குமா? ஐயோ காமி. சத்யா, நீ வரைஞ்சது முதல் தடவையா புஸ்தகத்துல வந்திருக்கு. நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். சூப்பர்ண்ணா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஐயோ யார்கிட்ட இருந்துப்பா பேச்சு வந்திருக்கு? குப்பையில போன என் ஓவியம் ஜூனியர் விடல வந்ததுக்கு காரணமே திலோத்திங்கிற ஒரு பொண்ணுதாம்மா. அவகிட்ட இருந்தா மெசேஜ் வந்திருக்கு. திலோத்தியா? யார் அந்த திலோத்தி? தெரியலம்மா. என்ன 4 பேருக்கு தெரிய வச்ச அந்த திலோத்திய கூடி சீக்கிரம் நான் தெரிஞ்சுப்பேன். டேய் கலி, கார்களுக்கு வைப்பர் இருக்கிற மாதிரியாவும் பொண்ணுகளுக்கு வைப்பர் இருக்கு. அத பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா? ஏன்டா அப்படி வளர்ற? டேய், அவனுக்கு என்ன வளர்றது புதுசா? டேய், நான் ஒண்ணும் உளறல. பொண்ணுங்களுக்கு வைப்பர் இருக்கிறத காட்டுறேன். எவ்வளவு பந்தயம் கட்டுறேன்? பந்தயம் வேற கட்டுறாங்க இதுக்கு. சரிடா, 100 ரூபா. காட்டவா? அங்கே பார். சிங்கிளா நீளமா போகுதே, அதான் சிங்கிள் வைப்பர். அப்படியே கொஞ்சம் தள்ளி வா. 2 ஆடிக்கிட்டு போகுதே, அதான் டபுள் வைப்பர். பாத்துட்டேல, பணம் தேடு. எவ்வளவு பந்தயம் அது? 100 ரூபா. 100 ரூபா தானே? இந்தா. டேய், இப்படி புதுசு புதுசா ஐட்டங்களை கண்டுபிடிக்கிறியே, சீக்கிரமே ஒரு நாள் முதல்வர் ஆயிடுவா நீ. அப்புறம் கேபிள் டிவிலயே உன்னை பாத்துருவான். டேய், நான் வரைஞ்ச ஓவியம் ஜூனியர் விடன்ல வந்திருக்குடா. இதுல வந்தது 4 பேர் பார்த்து என் ஓவியத்தை வாங்கினா போதுண்டா மாப்ள, எங்க அம்மாவை காப்பாத்திருவேன். என்னடா உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா? எப்படிடா இருக்கும்? உங்க அம்மாவை காப்பாத்துறதுல எங்களுக்கும் பங்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா சந்தோஷம் வரும்போது மட்டும் பங்கு போட்டுக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடா. டேய், அந்த படத்தை நீ ஜூனியர் வீடுக்கு அனுப்ப போறோன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா, படம் வருமோ வராதான்ற டென்ஷன் நாங்க இருப்போம். இப்ப படம் வந்தோன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. உங்களுக்கு தெரியாம நான் வரைஞ்சத ஜூனியர் விடன் காமிச்சிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டா.
திலோத்திங்கிற ஒரு பொண்ணு தான் நான் வரைஞ்ச ஓவியத்தை அங்க அமைச்சிருக்கா. யார் அந்த திலோத்தி, எப்படி என் ஓவியம் அவ கைக்கு போச்சு, எதுவுமே எனக்கு தெரியாதுடா. சாரிடா, உன்னை நாங்க தப்பா நினைச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்ல சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, சாரிக்கும் இடம் கொடுக்க கூடாது. சரி சரி ஃபீல் பண்ணாத விடு. அந்த முகம் தெரியாத ரசிகைக்கு எப்படியாவது நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்டா. ஆனா எப்படி சொல்லணும் தான் தெரியல. டேய் கவலையே படாதடா. இந்த பிரஷ் பெருமாள் இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் எதுக்கும் கலங்கவே வேண்டாம். நம்ம எல்லாரும் இப்ப ஒட்டு மொத்தமா கிளம்பி ஜூனியர் வேடன் ஆபீஸுக்கு போறோம். அப்ப காலேஜுக்கு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம். சார் இந்த இஷ்யூல பப்ளிஷ் ஆயிருக்கிற இந்த படத்தை உங்களுக்கு அனுப்பிச்சவங்களுடைய அட்ரஸ் கிடைக்குமா சார்? சார் ஒரு நாளைக்கு 1000 படங்கள் கதை கட்டுரைன்னுட்டு வருது. இத்தனை பேரோட பேரு அட்ரஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் வைங்க, அதை மட்டும் தான் செய்ய முடியும். பத்திரிகை நடத்த முடியாது. ஐயா நீங்க தான் ஆசிரியரா? ஆமா, அப்படின்னு சொன்னா உண்மையான ஆசிரியர் வேலையை விட்டு எடுத்துருவாரு. ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல ஐயா ஆசிரியர் அளவுக்கு அழுத்துக்கிறீங்களா, அதான் கேட்டோம். கருமண்டா, மோசமான பசங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஓவியத்தை வரைஞ்ச சத்யாவோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஆமா, நீங்களா என்ன திட்டம் போட்டு என்ன கிண்டல் பண்ண வந்தீங்களா? இப்பதான் அந்த சத்யா வந்து இந்த படத்தை அமைச்சது யாருன்னு கேட்டு போறாப்புல. இப்ப நீங்க வந்து அந்த சத்யா யாருன்னு கேக்குறீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பத்திரிகை ஆபீஸ் நினைச்சீங்களா இல்ல போஸ்ட் ஆபீஸ் நினைச்சீங்களா? இப்ப எதிரில போனதுல யார் சார் சத்யா? பத்தியா பத்தியா மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ சாரி சார். சத்யா, இதுல சத்யாங்கிறது நான் தான். இந்த படம் நான் வரைஞ்சதுதான். என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்னடா அது? யாரோ ஒருத்தன் வந்தான், சத்யாவை கூப்பிட்டான், கார்ல அழைச்சிட்டு போறான். யாரா அவன்? யாருக்கு தெரியும்டா? சரி உள்ள போய் விசாரிப்போம். சரி வா 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 வா. சார், ஒருத்தர் சத்யா வந்து கூட்டு போறாரு. அவர் யார் சார்? தொலைஞ்சே போயிட்டாங்க. பயம், என்ன கண்டா பயம். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ரூல் பண்றச்ச அப்போ இங்க இருந்த வைஸ்ராய் கிட்ட நான் வேலை பண்ணியிருந்தேன். அந்த டைத்துல எனக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெயாக்கும் காதல் ஏற்பட்டுடுச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே கூடி சீக்கிரம் திரும்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா ஜெயகிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு லண்டனுக்கு போனேன். அங்க போனப்புறம் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அங்க இருக்கிற ஒரு லோக்கல் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். என் ஜெயாவை மறந்துட்டேன் கூட சொல்லலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்பி வருவேன்னு என் ஜெயா எனக்காக காத்திருந்தேன். எனக்காக அவ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ எழுதின லெட்டர் மூலமா எனக்கு தெரிஞ்சது. நான் கிளம்பி வந்தேன். ஆனா எனக்கு முன்னாடி அவளை தேடி மரணம் வந்துடுச்சு. சத்யா, நீ வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் நான் மேகசீன்ல பார்த்தேன். அந்த பொண்ணு கண்ணுல ஒரு காதல் உணர்வு இருந்துச்சு. யாருக்காகவோ காந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரி என் ஜெயா படத்தை வச்சு எனக்காக அவ காத்திருந்த கடைசி நாட்கள், அவ கண்ணுல இருந்த ஏக்கத்தை எதிர்பார்ப்பேன். நீ வரைஞ்ச தரணும். அதனால்தான் நான் உன்னை இங்க கூட்டின்னு வந்தேன். இக்கடைசி நாட்கள்ல அந்த படத்துக்கு முன்னாடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாதான் என் ஆத்மா
சாந்தி அடை. நீ எது கேட்டாலும் தரேன். உன்னால வரைஞ்சு தர முடியுமா? நிச்சயமா வரைஞ்சு தரேன் சார். எனக்கு வேற எதுவும் வேணாம். உடம்பு சரியில்லாத எங்க அம்மாவை காப்பாத்தா போதும். எனக்கு அம்மா தான் சரி எல்லாமே. அவங்க மூளையில் ரத்தம் கட்டியிருக்கு. ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபா ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. இதுல 50,000 ரூபா இருக்கு, எடுத்துக்கோ. படத்தை கொண்டா, உங்க அம்மாவை நான் காப்பாத்துறேன். எடுத்துக்கோப்பா. Come on, take it. All the best. Thank you, sir. அண்ணா, எப்படி என்ன எவ்வளவு பணம் கிடைச்சது? வில்லியம்ஸ்ங்கிறவரோட இறந்து போன காதலி தான் நம்ம அம்மாவுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அவங்க படத்தை நான் வரைஞ்சு கொடுக்கறதுக்காக அவர் கொடுத்த அட்வான்ஸ் தான் இந்த பணம். இதை மட்டும் நான் வரைஞ்சு கொடுத்துட்டேன்னா எப்படியும் நம்ம அம்மாவை காப்பாத்துறதா வில்லியம் சொல்லியிருக்காரு. இனிமே நீ எதை பத்தி கவலைப்படாம அந்த படத்தை வரையிலே முழு கவனத்தையும் செலுத்து. அது போதும்ண்ணா. சரி, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். வாழ்த்துக்கள் சத்யா. திலோத்தி. வில்லியம்ஸ் காதலியோட படத்தை நான் நல்லா வரையணும் திலோத்தி வாழ்த்தி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. என்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு எப்படியோ தெரியுது. எனக்கு பக்கத்துல தான் அவ எங்கேயோ இருக்கணும். ஆனா அவ யாருன்னு எனக்கு தெரியல. மாமே, இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ திலோத்தியை மீட் பண்ற. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஜூனியர் விடல பிரசுரமான அந்த ஓவியத்தை நீ எங்க வச்சிருந்த? டக்கு டக்கு கடிக்க பண்ணடா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடுறியா நீ? டேய், பஸ்ல நான் அதை ஒட்டும் போது கண்டக்டர் கிழிச்சு போட்டுட்டான். எந்த பஸ்லடா? நம்ம டெய்லி காலேஜுக்கு வருமே அந்த பஸ்ல தான். ஓ, வாட்ஸ் தி டைம்? வெரி பேட் டைம். டேய், மணி 8. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், எஸ், திலோத்தி யாருங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபாலோ மீ. ஸ்டாப். மாமே, இனிமே திலோத்தியை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். அவளை தேடி ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. அங்கே பார். ஃபாலோ மீ. என்ன நவகிரகங்கள்லாம் சேர்ந்து என்ன சுத்துது? நிம்மி, உங்களுக்கு திலோத்தின்னு வீட்ல ஒரு செல்ல பேர் இருக்குல்ல? அந்த பேர்ல தான் நீ சத்யாவுக்கு அடிக்கடி பேஜர்ல பேஜார் கொடுக்குற. உன்னை கண்டுபிடிக்க முடியாததுக்கு நாங்க என்ன மாங்க மாட்டேனா? என் பேர் என்ன தெரியுமில? ஜூப்ளி. ஐடியா ஜூப்ளி. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் சத்யாவை டெய்லி மீட் பண்றேனே. எதுவா இருந்தாலும் நேர்லயே சொல்லிருப்பேனே. ஏன் பேஜர் எல்லாம் கொடுக்கணும்? ஆமா, யார் அந்த திலோத்தி? உன்னை நான் மாடலா வச்சு வரைஞ்ச அந்த ஓவியம் ஜூனியர் விடன்ல வந்திருக்கு. அதுக்கு காரணமே திலோத்தி தான். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது அவன் சொல்ல மறந்துருப்பான். ஜூனியர் விகடன்ல வந்த ஓவியத்தை பார்த்து சத்யாவுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு. அதனால அதை அனுப்பிச்ச திலோத்திக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு துடிக்கிறான். ஆனா அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. டேய், கண்டுபிடிக்கலாம்டா. கண்டுபிடிக்கிறோம். எப்படி? வாங்க வாங்க, டீடைலா பேசுவோம். ஓகே, பை. சத்யா, பத்திரிக்கையில வந்ததே சொல்ல மறந்துட்டீங்க. பரவாயில்ல. அதை அமிச்ச திலோத்திக்கு தேங்க்ஸ் சொல்ல தேடும்போது மாடலா இருந்தா எனக்கு தேங்க்ஸ் கிடையாதா? ரொம்ப நெருக்கமா உள்ளவங்க யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. டேய் 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 டேய், வலிப்பு வந்து யாரும் டேய் நில்றா. நில்லண்டா. நீ உருப்படாத ஐடியாவா கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுக்காக உன்னை மன்னிச்சு உன் கூட நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனா திலோத்தியை காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு கூட்டு வந்திருக்கியே, இங்க டிக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போலாங்கறியா? நோ, அங்கதான் நிக்கிறேன் இந்த ஐடியா ஜூப்ளி. நோ நோ, சாஞ்சிருக்கேன். மாத்திக்கிறேன். சத்யா, நீ வரைஞ்ச ஓவியத்தை 8 மணி பஸ்ல தானே ஓட்டுன? எஸ், கரெக்ட். தினந்தோறும் திலோத்தி காலேஜுக்கு இதே பஸ்ல தான் போறா, இதே பஸ்ல தான் வர்றா. சோ இந்த ஐடியா ஜூப்ளியோட ஐடியா பிரகாரம் பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒவ்வொரு பொண்ணுகிட்டயா உன் ஊர் என்ன பேர் என்னன்னு விசாரிப்போம். அதுல திலோத்தி யாருங்கிறத கண்டுபிடிப்போம். வெரி ஈஸி. ஃபாலோ மீ. நீங்க 2 பேரும் பேக்க பாருங்க, நாங்க 2 ஃப்ரண்ட பாக்குறோம். ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? லக்ஷ்மி. அம்மா லட்சுமி தாயே, உன்னுடைய அருள் மட்டும் தான் எனக்கு கிடைக்கல. எங்களை எப்படியாவது வசதி ஆக்கிடு. ஸ்டூபிட். ஹோம்லி கேர்ள். பாப்பா மெயின்டைன் பண்ணு. வாயை கொடுத்த விதமே தப்பு. இப்ப நான் ஓபன் பண்றேன் பாரு. மேடம் மேடம் மேடம், உங்க பேர் என்ன மேடம்? உஷா ஐயர். வேண்டாமா. ஆம்பளைங்க பேருக்கு பக்கத்துல ஜாதி பேரை சேர்க்கறதுனால தான் இந்த நாடே இன்னைக்கு கலவரத்துல இருக்கு. தாய்க்குள்ள எல்லாருமே கருணை ஜாதி. உங்க பேருக்கு பக்கத்துல உஷா ஐயர், லலிதா நாயர், பிரியா பிள்ளைன்னு ஜாதி பேரை சேர்க்க வேண்டாம். இந்த நாடு தாங்காது. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு திலோத்தி தானே? இல்ல, தாரா. வெறும் தாராவா இல்ல புல்புல் தாராவா? டேய், இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. சத்யா,
பின்னாடி ஓரமா ஒய்யாரமா ஒரு பாட்டி உட்கார்ந்திருக்கு. அது பேர் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். தேவையில்லை. ஏன்? ஒருவேளை அது எரியிற நெருப்புல மாட்டுச்சுன்னா கருகாமலே செத்து போற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அண்டங்காக்கா கருப்பு. அது திலோத்தியா இருந்தா என்ன, திரௌபதியா இருந்தா என்ன? வேண்டாம், விடுறா. ஆனா கண்டிப்பா இது மிஸ் ஆகவே ஆகாது. முன்னாடி ஒரு பாட்டி இருக்கு, கேட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? கண்டிப்பா இது திலோத்தியா தான் இருக்கும். எங்க உங்களை தான்? ஷில்பா. தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு கேட்டேன்ப்பா. ஐடியா கொடுக்க என்ன மாதிரி ஒரிஜினலா ஐடியா கொடுக்கறவங்களுக்கு கெட்ட பேர் வரும்டா. டேய் டேய், ஜஸ்ட் மிஸ். இவன் மட்டும் என் கையில மாட்டி இருந்தா அடிச்சு பின்னிருப்பியா? இல்ல, ஃப்ரெண்ட் தானே, போனா போகுதுன்னு விட்டுருக்கவா? சிரிக்காத, பொண்ணுங்க பயப்பட போறாங்க. சக்கலத்தி பேபிஸ், how are you? என்ன தெரியுதுங்களா? தெரியலையே. நான் தான் கலிவரதன். ஷார்ட்டா கலின்னு கூப்பிடுவாங்க. I am brush பெருமாள். ஷார்ட்டாவும் நீட்டாவும் ஒரே மாதிரி தான் கூப்பிடுவாங்க. Thank you. எங்களை தெரியுதா? தெரியலையே. சைதாப்பேட்ல செருப்படி வாங்குனீங்களே. டேய் வாங்கடா. திலோத்தி யாருங்க? திலோத்தி நீங்க தானே திலோத்தி? இல்லையே. இறங்கி வைக்கல. போர்டு பார்க்கல. லேடிஸ் பஸ்ல வந்து ஏறிக்கிட்டு போயா. ரைட் ரைட். ஏன் ஜெயா படத்தை வச்சு அவ காத்திருந்த கடைசி நாட்கள், அவ கண்ணுல இருந்த ஏக்கத்தை எதிர்பார்ப்பேன். நீ வரைஞ்ச தத்துவம். காதலி சொன்னாள், நான் மகிழ்ச்சியின் பகுதி, துக்கத்தின் பாகம். நான் தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமே. நான் எப்போதும் தலைகுனிந்து என் நிழலை பார்ப்பதே இல்லை என்றாள் காதலி. இன்ட்ரெஸ்டிங். என்ன பண்ற நீ? நான் பெயிண்டிங்கை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். கவிதை புக்ல உனக்கு பெயிண்டிங்க பத்தி போட்டிருக்காங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். போய் படு. லவ் பண்றியா? சொல்லு, லவ் பண்றியா? என்ன நீ ஒரு அண்ணன் தங்கச்சி கேட்கிற கேள்வி அது? லவ் பண்றவங்க தான் தனியா சிரிப்பாங்க, தனியா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லு. அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? மாட்டேன். சொல்லு. ஆமா, நான் லவ் பண்றேன். அம்மா அண்ணன் லவ் பண்ணு. கத்தாத. யார் அவ? பாத்தியா, ஒண்ணு ஒண்ணா கேக்குற. அம்மா அண்ணன் லவ் பண்ணு. கத்தாத, நான் சொல்றேன். சொல்லு. திலோத்தி. யாரு? அந்த பேஜர் பார்ட்டியா? கட்டி புடிச்சு முத்தெல்லாம் கொடுத்தாச்சா? அதெல்லாம் இல்ல. ஏன் தர மாட்டேன்ட்டாளா? நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்ல. சாரிடா. கூடி சீக்கிரம் பாத்துருவ. ஆல் தி பெஸ்ட். The beautiful statue that is அழகான சிலை. ஏப்பா, இந்த சைஸ்க்கு நம்ம எப்ப சிலை செய்ய போறோம்? இந்த சைஸுக்கு கல்லு கிடைக்கும் போது செய்யலாம். இவனை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது. எதுக்கு இந்த ஜெர்க்கு? டேய், நான் ஐ லவ் யூ சொல்லி என்ன செருப்பாடி பண்ண சொன்னாலே சுதா, அவ வரடா. வரட்டும் வரட்டும். பாரு இப்ப என்ன நடக்குன்னு. நீ யாருங்கறத காட்டு. டெஃபினெட்லி செருப்படி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க செருப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கழட்டட்டுமா? உங்க சுடிதார் கூட தான் நல்லா இருக்கு. அதையும் கேட்காதீங்க, நல்லா இருக்காது. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. அதுக்கெல்லாம் எங்க அப்பாக்கு நேரம் இல்ல சக்கலத்தி பேபிஸ். ஹேய் பேபி பேபி. ஹேய் சன் டிவில இருந்து ஆள் வருதுடா. அதுக்கு முன்னாடி அடி வாங்குனத சன் நியூஸ்ல கவர் பண்ண போறாங்களா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். நாங்க சன் டிவில இருந்து வந்திருக்கோம். அப்ப விரும்பி கேட்ட பாடல்ல அலைபாயுதுல இருந்து ஒரு பாட்டு போடுங்களேன். பாட்டெல்லாம் ஒண்ணும் போடல. ஒரு புதுமையான நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். காதலை பத்தி ஒரு கவிதை சொல்ல முடியுமா? செருப்பில்லாத பெண்களை மட்டும் காதலியுங்கள், அப்போதுதான் உங்கள் மானம் காப்பாற்றப்படும். என்ன அனுபவமா? ஓகே, நீங்க சார்? இளைஞர்களே. யாரு? ஒண்ணு இல்ல, இளைஞர்களே, ஓஹோ, முகம் தெரியாத பெண்ணை மட்டும் காதலிக்காதீர்கள், ஏனென்றால் நாய் துரத்தும். வணக்கம். சோ உங்களுக்குலாம் காதல்ல பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு? சிகரெட்டும் காதலும் ஒன்று, இரண்டுமே உதட்டோடு உறவாடி உள்ளத்தை புண்ணாக்கும். பா, ரெண்டுத்தையும் ஆரம்பிச்சிட்டா பிரிக்க முடியாது இல்லையா? இந்த இம்சையே என்ன விட்டு பிரிக்க முடியல. நீங்க சார்? காதலுக்கு கண் இல்லை, அது அந்த காலம். காதலுக்கு காதலியே இல்லை, அது இந்த காலம். காதலுக்கு இறந்த காலம், எதிர்காலம். காதல் நிகழும் போது அது ஒரு ராகு காலம். ஏதாவது புரிந்ததாமா? ஒண்ணுமே புரியலையே. அதான காதலே. சூப்பர். இப்ப சூப்பரா பார்க்க போறீங்க. மாப்ள இங்க வா. இவன் எங்க ஃப்ரெண்ட் சத்யா, எங்க காலேஜ்ல லோக்கல் கவிஞன். இவன் காதலை பத்தி பாடினா நீங்க அசந்துருவீங்க. காதலை பத்தி ஒரு கவிதை எடுத்து விடு. சொல்லுங்க சார். இல்ல, கம் ஆன். காதலி சொன்னாள், நான் மகிழ்ச்சியின் பகுதி, துக்கத்தின் பாகம். நான் தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமே. நான் எப்பொழுதும் தலைகுனிந்து என் நிழலை பார்ப்பதே இல்லை. காதலன் சொன்னான், இனி நீ மகிழ்ச்சியின் பகுதியோ துக்கத்தின் பாகமோ அல்ல, என்னில் ஒரு பாதி. நீ தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமல்ல, இனி நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் இருப்பேன். உன் நிழலை நீ பார்ப்பதில்லை என்றாய், இனிமேல் பார். ஏனென்றால் உன் நிழலாக இருப்பது நான் அல்லவா? ஏதோ ஒரு காரணத்துக்காக காதலை வெளியிலேயே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க காதலிக்கு காதலன் சொன்ன பதில் ரியலி சூப்பர். Thank you. Thank you. Thank you. Bye. Bye. உண்மை சொல்லு, யார் எழுதின கவிதை? ஐயோ டேய், விடுங்கடா. எங்கேயோ சுட்டிருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது.